Hello everyone, welcome to Natthavi Crochet Studio. நம்ம இந்த வீடியோவில் இந்த கேரட் பவுச் ஸ்மால் பவுச் செய்கிறதுக்கான டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் சாக்லேட்ஸ் வச்சுக்கலாம், ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம், பர்த்டே ரிட்டன் கிஃப்ட்ஸ் மற்றதுக்கெலாம் நம்ம கொடுக்கலாம். சாக்லேட்ஸ் இல்லை ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். கேரட் பவுச் செய்ய நான் வந்து கங்கா ஒலிவியா யானும் 5 mm ஹூக்கும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு மேஜிக் ரிங் போட்டு அதில் 6 சிங்கிள் குரோஷே, ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் ஒரு சிஹெச் போட்டு செகண்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கிறேன். மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் குரோஷே போடணும். மேஜிக் ரிங்கை டைட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டு நான் மேஜிக் ரிங்கை டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு இந்த மேஜிக் ரிங்கில் போய் நம்ம 6 சிங்கிள் குரோஷே போடணும். 1 2 3 4 5 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட போய் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு R1 வந்து இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரவுண்டு என்ன அப்படின்னா, R2வும் வந்து என்ன அப்படின்னா, இதே 6 சிங்கிள் குரோஷேவை திரும்ப போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இதே தான் R2வும். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். 1 செகண்ட் இதில் போய் 1, நெக்ஸ்ட்டு தேர்ட் 1, நெக்ஸ்ட்டு 4th சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட்டு 5th சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட்டு 6th சிங்கிள் குரோஷே போட்டுட்டு நல்லா மேஜிக் ரிங்கை நான் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணிவிட்டு அகெயின் நான் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் வந்து போட்டுக்கணும். இப்போ என்னோட 2 ரவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு R3 போட போகிறோம். R3ல வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 6ஐயும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 6 இதுலேயும் 6 சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ் வந்து போட போகிறோம். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ், எல்லா இது முடிஞ்சோடனே ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சும் ஒரு செயினும் நம்ம வந்து போட்டுக்கணும். அது இப்போ தேர்ட் ரோவில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு ஸ்பேஸ்லையும் 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கிறோம். 1 அகெயின் சேம் ஸ்பேஸ்லேயே இன்னொன்று. அகெயின் நெக்ஸ்ட் இதில் போய் 2 சிங்கிள் குரோஷே. டோட்டலாக நமக்கு தேர்ட் ரவுண்டில் 12 கிடைக்கும். ஒவ்வொரு இதுலேயும் 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக ஒவ்வொரு இதுலேயும் 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். இதான் என்னோட தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச்சோட போய் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட நம்ம போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கணும். நம்மளோட ஒர்க் வந்து இப்படி இருக்கக்கூடாது. இதான் வந்து பேக் சைட். ஸோ நம்ம ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும். இதான் நம்மளோட ஃப்ரண்ட் சைட். இப்போ 3 ரோஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு 4th ரோவில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஒரு சிங்கிள் குரோஷ், அதாவது நம்ம வந்து இங்கே வந்து நமக்கு 12 கிடைக்கும். இந்த 12 வந்து நம்ம 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்க போகிறோம். அதாவது 4 4ஆக 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட்டு
3 சிங்கிள் crochet போட்டுட்டு fourth இதில் போய் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிங்கிள் crochet இன்க்ரீஸ் வந்து போட போகிறோம். இதவே வந்து 3 டைம்ஸ் வந்து போட போகிறோம். இப்போ ரவுண்டு 4 வந்து 3 சிங்கிள் crochet ஒரு சிங்கிள் crochet இன்க்ரீஸ். இதவே வந்து நம்ம 3 டைம்ஸ் வந்து போடணும். 1 single crochet, 2 single crochet, next இதில் 1 தனித்தனியாக ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு fourth இதில் போய் சிங்கிள் crochet இன்க்ரீஸ் போடணும். next again 1 single crochet, next space ல போய் 1 single crochet, அதுக்கும் next space ல போய் 1 single crochet. இப்போ fourth இதில் single crochet increase. next last set 1 single crochet, next space ல போய் 1 single crochet, அதுக்கும் next space ல போய் ஒரு single crochet, fourth இதில் single crochet increase. next first இதோட போய் நம்ம இடையில எல்லா இதுலயும் நம்ம slip stitch போறனால ஒரு fake stitch வரும். அதை நம்ம வந்து கவுண்ட்ல எடுத்துக்க கூடாது. அதை இக்னோர் பண்ணிட்டு first இதோட போய் நம்ம என்ன பண்ணணும், ஒரு slip stitch வந்து போட்டுக்கணும். இப்போ நமக்கு fourth row முடிஞ்சிருச்சு. fifth row ஸ்டார்ட் பண்ண next fifth row வந்து என்னது அதேதான். இங்கே வந்து 4 single crochet ஒரு single crochet increase. அப்போ ஒரு செட்டில் நமக்கு 6 கிடைக்கும். 6 into 3 18. fourth rowல நமக்கு 15 கிடைக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ fifth row ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4 single crochet போடணும். ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் ஒவ்வொரு single crochet 1 2 3 4 single crochet போட்டுட்டு 5th ஸ்பேஸ்ல போய் ஒரு single crochet increase போடணும். next again set போடணும். அது 4 single crochet அப்புறம் ஒரு single crochet increase 1 2 3 4 single crochet போட்டு 5th stitchல போய் ஒரு single crochet increase போடணும். next set போடணும். 4 single crochet 1 second single crochet, third single crochet, fourth single crochet, fifth இதில் போய் ஒரு single crochet increase போடணும். டோட்டலாக இந்த ரவுண்டில் நமக்கு 18 single crochet வந்து கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எந்த இன்க்ரீஸும் பண்ண மாட்டோம். R6 to R15 வரைக்கும் என்ன பண்ணோன்னா 18 single crochet போடணும். அதாவது ஈச் ஸ்டிச்சில் ஒவ்வொரு single crochet. R6ல இருந்து R15 வரைக்கும், அதாவது நெக்ஸ்ட் 10 ரவுண்ட்ஸ் வந்து 18 single crochetவே அப்படியே வந்து கண்டினியூ பண்ணும். ஈச் இதில் வந்து ஒவ்வொரு single crochet 2 அப்படியே ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு single crochet, எந்த இன்க்ரீசஸ்மே கிடையாது. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு single crochet. டோட்டலாக 10 ரவுண்ட்ஸ். ஒவ்வொரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும்.
இப்போ நான் இந்த ரவுண்ட் முடிச்சிட்டேன். இது மாதிரி முதல்ல 15 ரவுண்ட்ஸ், அதாவது டோட்டலாக இன்னும் 10 ரவுண்ட்ஸ் வந்து 18 சிங்கிள் குரோஷே வந்து போட்டுக்கணும். இப்போ நான் R15 வரைக்கும் போட்டேன். போட்டு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 16th ரவுண்டு போட போகிறோம். R16 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அகெயின் ஒரு இன்க்ரீஸ் போடணும். அதாவது 5 சிங்கிள் குரோஷே 1 சிங்கிள் குரோஷே இன்க்ரீஸ். இதே வந்து 3 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு 21 ஸ்டிச்சஸ் வந்து இது லாஸ்ட்டில் கிடைக்கும். 5 சிங்கிள் குரோஷே ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். 1 2 3 4 5 சிங்கிள் குரோஷே போட்டு நெக்ஸ்ட் இதில் போய் 1 இன்க்ரீஸ் 1 2 next 5 single crochet 1 2 3 4 5 single crochet போட்டு next இதில் ஒரு increase போடணும் 1 2 ரெண்டுமே same spaceல next 5 single crochet 1 2 3 4 5 போட்டு லாஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் crochet இன்க்ரீஸ் போட்டு நெக்ஸ்ட் இதோட அதாவது ஃபர்ஸ்ட் இதோட போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் ரவுண்டு போடுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு R17 வந்து இதே சேம் தான் 21 சிங்கிள் குரோஷே ஃபுல்லாக போடணும். இது எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுக்கணும், அதை மட்டும் மறந்துடாது. இப்போ ஈச் ஸ்பேஸ்லையும் போய் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போடுறேன். 1 இந்த ரவுண்டு ஃபுல்லுமே ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கணும். போட்டுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக கட்டுறேன். இப்போ இந்த ரவுண்ட் முடிச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதோட போய் நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு ஒரு CH போட்டு நான் வந்து யானை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட கேரட் பவுச் ரெடி. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். லீஃப் மாதிரி செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் போய் நான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் யானை அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டு நான் வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஒரு CH போட்டுட்டு இப்போ இந்த ரோ ஃபுல்லாக 2 CH வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு சுற்றிலும் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு டபுள் குரோஷே வந்து போட போகிறோம். ஈச் ஸ்பேஸ்லையும் ஒவ்வொரு டபுள் குரோஷே, அதாவது R18 21 டபுள் குரோஷே. எல்லா இதுலேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே வந்து போட்டுக்கோங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு டபுள் குரோஷே இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நான் இது ஃபுல்லாக வந்து டபுள் குரோஷே வந்து போட்டுக்கிறேன்.
இப்போ நான் ஃபுல்லுமே டபுள் க்ரோஷே போட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதோட போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கிறேன். இப்போ அதே சேம் ஸ்பேஸ்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த ரோக்கான பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்னா R19 வந்து 1 சிங்கிள் க்ரோஷே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸில். செகண்ட் ஸ்பேஸில் போய் 3 டபுள் க்ரோஷே. இது செகண்ட் ஸ்பேஸில். நெக்ஸ்ட்டு தேர்ட் இதில் போய் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இதில் 3 DC. அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இதான் வந்து நெக்ஸ்ட் இதுக்கான பேட்டர்ன். இப்போ நான் வந்து இங்கே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்பேஸில் போய் 3 டபுள் க்ரோஷே போடணும். 1 டபுள் க்ரோஷே. அதே சேம் ஸ்பேஸ்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷே, செகண்ட் டபுள் க்ரோஷே. சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் 1 டபுள் க்ரோஷே. ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே, இந்த ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இங்கே நான் போய் நெக்ஸ்ட் இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நமக்கு லீஃப் மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்பேஸில் போய் 3 டபுள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, 3 டபுள் க்ரோஷே. இந்த பேட்டர்னா இந்த ரோ ஃபுல்லுமே போடணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்பேஸில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்பேஸில் அகெயின் 3 டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இதில் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்பேஸில் போய் 3 டபுள் க்ரோஷே. இதவே இந்த ரோ ஃபுல்லாக வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தேர்டு டபுள் க்ரோஷே. தேர்டு டபுள் க்ரோஷே முடிஞ்சோடனே திரும்ப சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி நமக்கு லீஃப் ஃபார்மேட்டில் கிடைக்கும். இது மாதிரி இந்த ரோ ஃபுல்லுமே வந்து போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட் இது நான் முடிக்க போகிறேன். இப்போ லாஸ்ட்டில் சிங்கிள் க்ரோஷே போட்டு நான் முடிச்சுட்டு யானை வந்து நான் இந்த கேப்பில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு CH போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதான் கேரட் பவுச். இப்போ நம்ம வந்து எக்ஸஸாக இருக்க யானெலாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த யானை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த யானை இந்த சைடை வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக இருக்க யானையும் நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க யானை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது தேவையான அளவுக்கு நம்ம செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறோம். இழுக்கிறதுக்காக மேலே செயின் ஸ்டிச் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 43 44 45 46 47 48 49 40 or 50 செயின்ஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம இது உள்ளே இன்சர்ட் பண்ணணும். எப்படி இன்சர்ட் பண்ணோன்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 இதை மட்டும் எடுத்துக்கிட்டு 2 எடுத்துட்டு 2 இதை விட்டுட்டு அகெயின் 2 ஸ்பேஸ் வழியாக நெக்ஸ்ட்டு 2 மேலே இருக்கணும், 2 இதுக்கு அடியில் போகணும். நெக்ஸ்ட்டு
இந்த 2 இந்த 2 2 விட்டுட்டு நெக்ஸ்ட் 2 வழியா நம்ம இந்த கயிறை வந்து எடுக்கணும். அகைன் இந்த 2 விட்டுட்டு இந்த 2 வழியா 2 ஆர் 3 இல்லை 1 பின்னாடி 1 அது உங்களோட இஷ்டம் தான், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 2 விட்டுட்டு நான் இந்த 2 வழியா வெளில எடுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டில் எனக்கு வந்து 3 இருக்கும், நம்ம ஏன்னா 21 வந்துச்சு. ஸோ 2 விட்டுட்டு இந்த லாஸ்ட் 1 வழியாக மட்டும் நான் வெளில எடுத்துக்கிறேன். வெளில எடுத்துட்டு சேமான ஹைட் ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ளார நம்ம ஏதாவது சாக்லேட்ஸு இது மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம இது மாதிரி ஏதாவது கிஃப்ட்ஸ் போட்டு நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். வச்சு நம்ம இந்த இடத்துல டைட் பண்ணோம்னா நமக்கு கேரட் பவுச் வந்து ரெடி. இப்படி தான் இருக்கும் கேரட் பவுச். மேலே நமக்கு லீஃப் மாதிரி இருக்கும், கேரட் லீஃப் மாதிரி. இல்லை நான் வந்து பவுச் மாதிரி வேணால் வெறும் கேரட் மாதிரி பண்ணுறேன்னா உள்ள ஸ்டஃபிங்ஸ் வச்சோம்னா நமக்கு கேரட் மாதிரி ரெடி ஆயிடும். இது மாதிரி மோர் டுட்டோரியல்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.